ஆண்டவர் சிலுவையில் மட்டும் தன்னை அர்ப்பணிக்காமல் இருப்பாரானால் இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். அதோடு கூட ஆண்டவரோடு உறவு கொள்றது, ஆண்டவருக்காக வாழ்றது, ஆண்டவருடைய கிருபையினால் நிரம்பி இருக்கிறது, ஆண்டவருடைய வல்லமையினால் நிரம்பி இருக்கிறது, ஆண்டவருக்கென்று வாழ்வது. இந்த வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு கொடுக்க விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஈஸ்டர் திருநாள் பண்டிகையின் காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் அதற்கு முன்னதாக என்னுடைய அன்பின் வாழ்த்தில் ஈஸ்டர் வாழ்த்துதலை கூறிக்கொள்கின்றேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகளால் போஷித்து ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, மார்த்தாள் இடத்துல இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அவருடைய சகோதரன் மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. ஆண்டவரும் அவளும் கல்லறைக்கு போகிறார்கள். போகிற வழியிலே அவர் சொல்லுகிறார், அவளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காக அநேக காரியங்களை ஆண்டவர் அவளோடு பேசுகிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் பேசின இந்த வார்த்தையை தான் நான் தியானிக்க போகிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்ன அருமையான ஒரு நம்பிக்கையூட்டும் வார்த்தை பார்த்தீங்களா? மரித்தாலும் பிழைப்பான். அப்படித்தான் நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று மார்த்தாள் சொல்லுகிறார். மார்த்தாள் நம்பவே இல்லை. உயிர்த்தெழுதல் நடக்கும், கடைசி நாள்லே என் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படிலாம் சொல்லுகிறார். நம்பவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எனக்கு அருமையான அதுதான் ஈஸ்டர். ஆண்டவர் உயிரோடு எழுந்தார், மரித்து போனவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். இதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3-5 வரை வாசித்து பார்ப்பீர்களானால், முற்காலத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இதுதான் முக்கியமான காரியம். நம்முடைய வாழ்க்கை, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எப்படி இருந்திருக்கும்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 அடங்கி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதனால் ஒரு மனுஷனோ மனுஷியோ இந்த கண்களின் இச்சையினால், மாம்சத்தின் இச்சையினால், ஜீவனத்தின் பெருமையினால் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுறோம். பிசாசுக்கு அடிமையாகிறோம், ஆனால் ஆண்டவரை விட்டு தூரமாக போய் விடுகிறோம். அந்த நிலைமையிலிருந்து நம்மை, அந்த மரித்த நிலைமை, அதுதான் மரித்த நிலைமை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாவத்துக்கு செத்த நிலைமை, பாவத்துக்கு செத்த நிலைமை. எனக்கு அருமையானவளே, இந்த ஈஸ்டர் திருநாளை நாம் கொண்டாடும் பொழுது, அதைக்கான செய்தியை நாம் பேசிக்கொள்ளும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையை சற்று பாருங்கள். செத்த நிலைமையில் இருக்கிறீர்களா அல்லது உயிர் தெழுந்து விட்டீர்களா என்று சற்று யோசித்து பாருங்கள். ஆகவே இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய், அன்பு கூர்ந்தவராய்த்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக தன்னையே அர்ப்பணித்தார், நொறுக்க கொடுத்தார். என் பிள்ளைங்களுடைய பாவங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து செத்து போகணும். நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது போல அவருடைய பாவங்கள், அக்கிரமங்கள், குறைவுகள் எல்லாம், ஆசை இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அடிக்கப்படணும். அதன் பிறகு அவர்கள் என்ன செய்யணும்? உயிரோடு எழுந்திருக்கணும், புது ஜீவன் உள்ள. பாருங்கள், ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24 என்ன வாசிக்கிறோம்? எல்லாரும் பாவம் செய்து, நம்ம எல்லாரும் அப்படிப்பட்டவங்க தான், பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போகிறோம். தேவ மகிமை இழந்த நிலைமையில் தேவன் செய்கிறாராம், கிருபையை அனுப்புகிறாராம். என் கிருபை என் பிள்ளைகளுக்கு தான் அனுப்புகிறேன். இந்த கிருபையினால் என்ன செய்கிறாராம்? கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நம்மை பாவத்துக்கு செத்து நீதிவான்களாக்குகிறாராம். இதாங்க ஈஸ்டர், இதாங்க கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை செத்து, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நம்மையும் ஆண்டவர் உயிர்த்தெழ செய்கிறார். இதுதான் புது வாழ்வு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஒரு புது வாழ்வு. பழையவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒழித்து போடுகிறார். சிலுவையில் அடிக்கப்பட்டதுனாலே வந்த அந்த இரத்தம் சிந்துதல், இன்னும் நொறுக்கப்பட்டது, அதன் நிமித்தமாக நம்முடைய பழைய பாவங்களெல்லாம் மன்னித்து புது வாழ்வை, புது ஜீவனை, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாற்றுகிற. இதுதான் ஈஸ்டர். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இது வேணும்.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? சற்று யோசித்து பாருங்கள். சரி, இப்போது இந்த வாழ்க்கையின் மூலமாக எப்படியெல்லாம் நம்ம ஆசீர்வாதம் பெறுவது என்பதை பார்ப்போமா? முதலாவதாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்துவின் பலத்தின் மேல் பலன் பெறுகிறோம். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் வல்லமை, அந்த வல்லமை வரும் பொழுது பலவீனம் எல்லாம் மாறுகிறது. அதைத்தான் வாசிக்கிறோம். 10ஆம் வசனம் 2 கொரிந்தியர் 12:10 வாசித்து பாருங்கள். நான் பலவீனமாயிருக்கும் பொழுது பலமுள்ளவனாயிருக்கிறேன், கிறிஸ்துவ எனக்கு வெறும் பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள், இது எல்லாவற்றிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா என்ன ஆகுது? அந்த இடத்துல நமக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கும். அதெல்லாம் பழையவைகள், அந்த கஷ்டம், துன்பம் எல்லாம் மறைந்து போகிறது. இதாங்க ஈஸ்டர். எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? ஆண்டவர் சிலுவையில் மட்டும் தன்னை அர்ப்பணிக்காமல் இருப்பார். ஆனால் நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா? யார் யார் வல்லமையினால் நிரப்பப்படணும், என் பலவீனமெல்லாம் மறையணும், தெரியாமல் செய்துடுறேன், அக்கிரம் பண்ணிடுறேன், அநியாயம் பண்ணிடுறேன், இந்த பலவீனம், சரீர பலவீனம், மாம்ச பலவீனம் எல்லாம் மறையணும் என்று கேட்குறவங்கெல்லாம் கவனமாக கேளுங்க. இந்த கேட்க 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 கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்து புது ஜீவனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 2 கொரிந்தியர் 13:4 அதைத்தான் சொல்லுகிறது. அதன் பிறகு பாருங்கள், சங்கீதம் 84:5 வாசித்து பாருங்கள். அங்கே என்ன வாசிக்கிறோம்? கர்த்தாவே, தாவீது சொல்கிறான், கர்த்தாவே உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தாவே உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன். ஆகவே தான் நான் சொல்கிறேன், இப்போது நீங்கள் ஒருவேளை பழைய பாவ இச்சை அசுத்தம் எல்லாம் இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த நேரத்தில் அந்த பலவீனத்தை எல்லாம் மாற்றி அமைக்கும் வல்லமை உங்களுக்குள்ளே இறங்க காத்திருக்கிறது. ஆண்டவரை நோக்கி கேளுங்க, எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீரே, நானும் சிலுவையில் உம்மோடு அறையப்படவும் எனக்கு கற்பித்தார், என்னுடைய பாவம் எல்லாம் மன்னியும் என்று பலவீனம் எல்லாம் மாற்றி போடும் சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் சொல்ல 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 அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கர்த்தர் உங்களுக்கு அப்படியே கொடுப்பார். இன்னும் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு வேளை பைபிள் எடுக்க நேரம் ஆச்சுன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பின்னாலே நீங்கள் அதன் பிறகு அதை வாசித்து அதன் அர்த்தத்தை புரிந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாக இருக்கிறார். கர்த்தர் ஒரு சர்டன் பீப்புளை அழைக்கிறார், சிலரை குறிப்பிட்டு அழைக்கிறார். ரோமர் 8:30 அப்படித்தான் சொல்கிறது. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், அவரே ஆக்குகிறார். நம்ம அர்ப்பணிக்கணும், அவ்வளவுதான். ஆண்டவரே இதை அர்ப்பணிக்கிறேன். அப்படித்தான் கலாத்தியர் 2:20 வாசித்து பார்த்தீர்களானால், சவுல் பயங்கரமான மனுஷன், ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஊழியம் செய்தவர்கள் எல்லாம் கொலை செய்யவும் அவர்களை துன்புறுத்தவும் செய்கிறார். அப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் தேடி போகிறார். சவுலை எவ்வளவு நாள் என்னை துன்பப்படுத்த போகிறார். அப்பொழுது என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறானா? தன்னை அர்ப்பணிக்கிறார். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இப்பொழுது உங்களை கெஞ்சி கேட்கிறேன், பாவம் வேண்டாம், சாபம் வேண்டாம், அக்கிரமம் வேண்டாம், அநீதி வேண்டாம், அசுத்தம் வேண்டாம், அதில் எல்லாவற்றையும் மீட்கவே இயேசு கிறிஸ்து தம்மையே பலியாக அர்ப்பணித்தார். உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரே எனக்காக பலியாக அடிக்கப்பட்டீரே, என் பாவங்களை மன்னியும் என்று நான் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டே வாங்க. கர்த்தர் அப்படியே உங்களை மன்னித்து உங்களுக்கு புது சிருஷ்டியாக்குவார். அதுதான் புது ஜீவன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து புது வாழ்வை ஆண்டவருக்கு நீதிமான்களாக மகிமைப்படுத்த ஆண்டவர் இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிறார், உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். அடுத்தது 2வது என்ன நடக்கிறது? கிறிஸ்துவின் ஆசீர்வாதம். அதாவது உங்களுடைய வீட்டை ரட்சிப்பின் வீடாக மாற்றுகிறார். ரட்சிப்பின் வீடாக மாற்றி அவர் உங்களோடு கூட தங்கி இருக்கிறார். ஒரு மனுஷன், சகை என்ற மனுஷன், அவன் சும்மா ஆண்டவரை பார்க்கணும் தான், அவனுக்கு ஒன்றும் ஆசை இல்லை, ரொம்ப ஆசை எல்லாம் கிடையாது. ஆனால் இவர் எப்படிப்பட்டவரோ, எல்லாரும் சொல்கிறாங்களே இயேசு இயேசுன்னு, இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ பார்க்கலாமா என்று சொல்லி அவன் ஒரு மரத்தில் ஏறிக்குள்ள, அதனால் ஜனங்க நிறைய இருந்தாங்க, நெட்ட மனுஷர், அதனால் மறைஞ்சிச்சு. அதனால் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். பாருங்கள், ஆண்டவருடைய அன்பு, அதான் அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை பெரியது. பிரியமானவர்களே, உங்கள் மேலே கூட கிருபையாக இருக்கிற, இரக்கமாக இருக்கிற அந்த மனுஷனுடைய அந்த மரத்துக்கு நேராக, அந்த காட்டுத்தீ மரத்துக்கு நேராக இறங்கி அவன் பேரை சொல்லி கூப்பிட்டார். சகைவே,
நான் உன் வீட்டுக்கு வரணும், உன் வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்கணும். என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். அது கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே இறங்கும் பொழுது நம்ம புதுசாக பிழைத்திருக்கிறோம். இதுதான் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிற வசனம். ஆகவே உங்களை என்ன செய்கிறார்? ஆண்டவர் மறுரூபப்படுத்துகிறார். புது வாழ்வை ஆண்டவரோடு தங்கி இருக்கிற ஒரு வாழ்வை கொடுக்குறார். எவ்வளவு சந்தோஷம்! கிறிஸ்துவனுடைய வீடு. உங்கள் வீடு என்ன வீடாகுது? ஆண்டவருக்கு சொந்தமான வீடு. அவன் அது ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார், சகைவே சீக்கிரம் கீழே இறங்கி வாப்பா, உன் வீட்டுக்கு நான் ரட்சிப்பு கொடுக்க போகிறேன், உன் வீடு ரட்சிப்பு பெறப்போகிறது. எனக்கு அருமையானே, இந்த விதமாக தேவன் தங்கும் வீடாக மாறியது. அது வரைக்கும் அவனுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அந்த நாளிலிருந்து அவன் ஓடி வருகிறான், கூட்டி கொண்டு போகிறான், பாவங்களை அறிக்கை இடுகிறான். இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எனக்கு அருமையானே, அப்படித்தான் அந்த கள்ளன் சிலுவையில் பாருங்கள், அந்த நேரத்தில் கேட்குறான். 2 கள்ளன் இருக்கிறாங்க சிலுவையில், ஆண்டவரோடு அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் இன்னும் மனம் திரும்பவே இல்லை, அவரை திட்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் மற்றொருவன் சொல்கிறான், நம்ம பாவம் செய்துட்டு நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் அவர் பாவமற்ற பரிசுத்தராச்சது, நீ அப்படிலாம் பேசாத என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும். ஒரு சின்ன ஜெபம் நீங்கள் கூட அப்படியே கேளுங்க, ஆண்டவரே என்னையும் நினைத்தருளும். சகைவுக்கு கொடுத்த அந்த வீட்டுக்கு கொடுத்த ரட்சிப்பு, அந்த கள்ளன் கடைசி நேரில் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும், உடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று கேட்கிறான். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். என்ன அருமையான அன்பு பார்த்தீங்க, இதான் அன்பு. 2 பாயிண்ட்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தங்க விரும்புகிறார். எப்படி சகை வீட்டுக்கு போய் அந்த வீட்டு தலைகளாய் மாற்றினாரோ, தேவ பிரசன்னத்தால் நிரப்பினாரோ, தேவ வல்லமை. அது பாருங்கள், தேவ பிரசனம் வரும்பொழுது தேவ பிரசனம் மட்டும் இருக்காது, தேவனுடைய வல்லமை விளங்கும், தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். ஒன்று பின்னால் ஒன்று எல்லாம் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏனென்றால் அன்று முதல் தேவன் உங்களோடு தங்கி இருப்பார், உங்கள் வீட்டில் தங்கி இருப்பார், உங்களோடு தங்கி இருப்பார். நீங்கள் போக இடம் வர்ற இடம்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். என்ன அருமையான வாழ்க்கை பார்த்தீங்களா? இதான் ஈஸ்டர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற தெய்வீக வாழ்க்கை. கடைசியாக எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்தினாலே ஆகும். 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இதை வாசிக்கிறோம். ஆண்டவர் உள்ளே வரும்பொழுது நம்ம வீட்டுக்குள்ளே, நம்ம சரீரத்தில், நம்ம ஆத்துமாவில் வந்து நம்ம கூட தங்கும்பொழுது என்ன நடக்கிறதா, நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறார். கூடவே இருந்து என்ன செய்கிறாரு? போதித்து வழி நடத்துகிறார். கரெக்டு வழி இதாம்மா. நான் அடிக்கடி சொல்கிறது வழக்கம், ஒரு வேளை நீங்கள் கேட்டு கேட்டு சலித்து கூட போயிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் 16 வயதாகும் பொழுது ஆண்டவருடைய அன்பை ருசித்தேன். ஆனால் அப்போது எனக்கு ஒன்றும் தெரியாது, எப்படி நடக்கிறது, எப்படி ஜெபிக்கிறது, எப்படி வேதம் வாசிக்கிறது, எப்படி குடும்ப வாழ்க்கையை நடத்துவது, ஒன்றுமே தெரியாது. நல்லா அது வரைக்கும் சாப்பிட்டு தூங்கி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வாழ்க்கையை. ஆனால் அந்த நாளில் எனக்கு கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார், என்னோடு வந்து தங்க விரும்பினார். அப்பொழுது வாரும் ஆண்டவர் என்னோடு தங்கியிரும் என்று அழைத்த பொழுது என்னுடைய வாழ்க்கை பாவங்களெல்லாம் மன்னித்து என்னை பரிசுத்த வாட்டியாக நீதியின் வழியிலே நடத்தினார். அவரே போதித்து வழி நடத்துவார். அதன் பிறகு பாருங்கள், எங்கள் குடும்பத்தில் எனக்கும் சரி, சகோதரர் தினகரனுக்கும் சரி, கர்த்தர் அழகாக ஆழமான காரியங்களை போதித்தார். சகோதரர் தினகரன் என்னுடைய கணவர் தான் எனக்கு முன்மாதிரி. அப்போது அவர் வந்து ஆண்டவர் தான் முன்மாதிரி, ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்ம நடத்தும், இந்த மனுஷரும் சிலரை நமக்கு கொடுப்பார். அப்படி என்னுடைய கணவர் என்ன செய்தார், என்னுடைய வேதத்தை கருத்தாய் வாசிக்க ஆரம்பித்தார். இது அடுத்தபடி நம்ம பலப்படுறது இதுதான் பாருங்கள். ரட்சிப்பு மட்டும் பெற்றுக்கொண்டால் போதாது, இந்த சிலுவையில் நம் புது வாழ்வை பெற்று ஆண்டவரோடு உறவு கொள்கிற வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கணும். முடிவு பரியந்தம் நம்ம ஆண்டவரோடு வாழணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு, ஞானஸ்நானம் பெற்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு பாவத்துக்கு போய்விடக்கூடாது. தொடர்ந்து கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கை. இதற்கு என்ன தேவை தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை விட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். அதுக்கு பிறகு அவர் சீஷர்களோடு பேசினார், தரிசனம் கொடுத்தார். அப்பொழுது அவர் ரொம்ப சோர்ந்து போய் ஒரு நாள் உட்கார்ந்து அறையில் தனியாக பயம், மனுஷ பயம், ஆண்டவருக்கு செய்தது போல் நமக்கும் என்னெல்லாம் செய்வாங்களோன்ற பயம். அந்த பயத்தின் மத்தியில் அவங்க எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க, வெறுமையானவர்களாக. எல்லாம் போயிடுச்சு,
ஆண்டவர் மேலே பக்தி பயம்லாம் போயிடுச்சு. ஏன்னா பயம் இப்போ என்ன நடக்க போகுதோன்னு. அந்த நேரத்தில் ஆண்டவர் அவங்க மத்தியில் அந்த கதவை திறந்து அவருடைய வல்லமையினால் உள்ளே வந்தார். கதவு பூட்டி தான் இருக்கு, அவருடைய வல்லமையினால் உள்ளே வந்தார். இன்றைக்கும் உங்கள் வீடு பூட்டி இருக்கலாம், ஆண்டவர் வேண்டான்னு பூட்டி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் திறந்துக்கிட்டு உங்களுக்குள்ளே வருகிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்? அந்த சீஷர்களுக்கு என்ன போதித்தா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 3ஆம் வசனம், 5ஆம் வசனம், 14ஆம் வசனம் இதெல்லாம் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் தான் நிரம்பினது போல நீங்களும் நிரம்பணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? 2ஆம் அதிகாரம் பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரேன்னு. ஆகவே நீங்களும் இப்போ என்ன செய்யணும் தெரியுமா? குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போடுங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான் செய்தோம். சகோதரர் தினகரன் வேதத்திலிருந்து இதெல்லாம் அறிந்து கொண்டு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு நான் அதை பார்த்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேட்கணும். ஆண்டவர் சொல்லுகிற கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே நீங்கள் கேட்கணும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆகவே பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அது வேணும் இது வேணும் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? நல்ல இவுகளை தரமாட்டாரா என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் கேளுங்க பெரியவாள். இன்றைக்கு நீங்கள் முழங்கால் படிங்க. சிலுவையில் ஆண்டவர் தியாகம் செய்தார், சிலுவை அடையாளம் வைத்திருக்கணும், அதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த அனுபவம் வேணும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். அதோடு கூட ஆண்டவரோடு உறவு கொள்வது, ஆண்டவருக்காக வாழ்கிறது, ஆண்டவருடைய கிருபையினால் நிரம்பி இருக்கிறது, ஆண்டவருடைய வல்லமையினால் நிரம்பி இருக்கிறது, ஆண்டவருக்கென்று வாழ்வது. இந்த வாழ்க்கையை இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு கொடுக்க விரும்புகிறார். ஆகவே அந்த சீஷர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? கூடி ஜெபம் பண்ணாங்க. நீங்களும் குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போடுங்க, எல்லாம் செய்யுங்க. அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா அத்தை பிள்ளைங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களை நிரப்பும், உடைய பரிசுத்தாவினால் நிரப்பும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிரப்பப்பட்டது நிரப்பும். ஆண்டவர் கொடுப்பார். பரிசுத்தாவியான உங்களை நடத்தும் பொழுது தெய்வீக வீடு அவங்க வீடு மாறும். அப்படித்தான் எத்தனையோ சாட்சிகளை கேட்கிறோம். என்னுடைய சாட்சி, எங்கள் வீட்டு சாட்சி, அதே போல் உங்கள் வீடும் மாறும். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வருகிறார். நாம் இப்பொழுது ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுகிறோம். கொண்டாடுவதோடு பத்தாது, போதாது. இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இதை பெற்றுக்கொள்ள முதலாவது இன்றைக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அருமை தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரே புது வாழ்வை கொடுக்கும்படி உம்மையே அர்ப்பணித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, பிதாவாகிய தேவனே, உடைய வல்லமையினால் மரணத்தில் ஈடுபட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மரணத்திற்கு பிறகு ஜெயம் கொண்டவராய் உயிரோடு எழுந்திருக்கும் வல்லமையை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அதே போல் அந்த வல்லமை உடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். இன்றைக்கு குடும்பமாக உம்முடைய இரட்சகராக பாவத்திலிருந்து செத்து நீதிக்கு பிழைத்தவர்களாக மாறட்டோம்ப்பா. கெஞ்சுகிறப்பா, ஒருவராவது கெட்டு போவது நமக்கு சித்தம் அல்லவே. ஆண்டவரே, தயவு செய்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆட்களையும் பாவத்திலே ஊறி கிடக்கிற இச்சை அசுத்தங்களில் ஊறி கிடக்கிற நாரி கிடக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் மாற்றும். இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். குடி வெறி, மாம்ச இச்சை, பண ஆசை எல்லாவற்றையும் எடுத்து போடுவோம்ப்பா. ஆண்டவரே, எனக்காகவே சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிரோடு எழுந்தேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னீரே. நீர் உயிரோடு இருக்கிறது போல இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் செத்தவர்களாக இருக்கிற அந்த வாழ்க்கையை மாற்றும். உடைய ரத்தம் கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும், புது ஜீவனை கொடும், புது வாழ்வை கொடும். படைவுகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆட்கள், சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு வாலிபர்கள், பெரியோர்கள், பெண்கள் எல்லாரையும் மாற்றும். இன்றைக்கு நம்முடைய ஈஸ்டர் பண்டிகை நாளிலே நாங்கள் கொண்டாடுகிறோம், ஜெபிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, நீர் அவர்களுக்காக ரத்தத்தை சிந்தினீர், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உயிரோடு எழுந்தீர். அவர்கள் உயிரோடு எழும்பட்டும், ஆவியில் எழும்பட்டும், ஆத்துமாவில் எழும்பட்டும், சரீரத்தில் எழும்பட்டும். எல்லா சுகையினங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியினார் நிறைவு இறங்கட்டும். ஆண்டவரே, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். எல்லா குறைவுகளும் வியாதியோ ஆண்டவரே, மனசில் என்னென்ன கவலை இருக்கோ பாரம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து போடும். இன்றைக்கு ஒரு புத்துயிர், புது ஜீவன், புது நம்பிக்கை, புது சந்தோஷம் கொடும். ஆண்டவரே, நிரப்போம், ஒவ்வொருவரையும் நிரப்போம். ஆசீர்வதியம். உண்மையான ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடட்டும், ஆசீர்வாதம் பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.